பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விஷயம், இன்றைக்கும் கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்திருக்கிறேன். சபையின் பாரம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சபை குறித்த காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வர்றோம். போன வாரம் கூட நான் உங்களோட பேசும்போது கலாத்தியர் 1:6 நான் சில காரியங்களை ஒரு துவக்கமாக இன்ட்ரோவாக கொடுத்துருந்தேன். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு விரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு பவுல் சொன்ன வார்த்தையை குறித்து நான் உங்ககிட்ட ஆரம்பித்தேன். அது நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால அதிகமாக பார்க்க முடியல. நீங்கள் கலாத்தியர் புஸ்தகம் 1:6 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நான் இதை ஆரம்பிக்க முன்னாடி ஒன்று சொல்கிறேன். நான் அதிகமாக சபையை குறித்து இப்போ பேசிக்கிட்டு வரேன். ஊழியக்காரர்களுக்காக ஆலோசனையாக நான் கொடுத்துக்கிட்டு வரேன். நான் ஒரு ஆலோசனையாக கொடுக்குறேன். வேதத்தில் இருக்கிற காரியங்களே குறித்து நான் உங்களோட கூட பேசுகிறேன். நான் தர்க்கம் பண்ணுவதற்காகவோ யாரையும் குறை சொல்லுவதற்காகவோ எதுவும் நான் இங்கே பேச வரலை. இன்றைக்கி நிறையா புதுசாக ஊழியத்துக்கெல்லாம் வர்றாங்க. அப்போ அவர்கள் கற்றுக்கொண்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்பி பேசுகிறேன். ஒருவேளை சபையின் பிள்ளைகளும் நீங்கள் இதை கேட்டு நீங்கள் பின்பற்றி நடந்தீங்கன்னா நீங்களும் ஆசீர்வாதத்தை பெறலாம். இதை வீட்டிலிருந்து கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கேட்குறதோடு மாத்திரம் இல்லாமல் நீங்கள் கை கொண்டு நடந்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம செய்திக்குள்ளாக போகலாம். கலாத்தியர் புஸ்தகம் 1:6 நீங்கள் எடுத்து வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பாஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அப்போ இவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் கிருபையினாலே சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் கிருபையினாலே நீங்கள் இன்றைக்கு சபையில் ஒரு அங்கத்தினராய் மாறி கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக ஆகிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்து இயேசுவை குறித்து உங்களுக்கு நாங்கள் சொன்னோம். அந்த இயேசுவை பற்றின சுவிசேஷத்தினால நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரங்களாக மாறி இருக்கிறீங்க. இப்போ நாங்கள் ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு சபையாக நிறுவி இன்றைக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளை உங்களை மாற்றி இருக்கும்போது வேறொரு சுவிசேஷம் உங்களுக்குள்ளே வந்து நுழைஞ்சதை நான் கேள்விப்பட்டது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவ்வளவு நல்லா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நல்ல வேத காரியங்களை குறித்து உங்களுக்கு விலைக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோம். அப்படி இருந்தும் வேதத்தை குறித்து அறிந்து சுவிசேஷத்தை குறித்து அறிஞ்ச நீங்கள் புதுசாக ஒரு சுவிசேஷம் உள்ளே வந்ததை எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க? எப்படி இது சபைக்குள்ளே வந்துச்சு? நீங்கள் எப்படி இதை விட்டீங்க உள்ள? அதை நினைக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை வருஷ காலம் நான் உங்களோட கூட இருந்து இவ்வளவு அதிகமாக நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்துவை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் சபையை குறித்தும் தேவனுக்கு உரியவர்களாக எப்படி வாழணும்னு சொல்லி பல காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை பரிசுத்தராக்கி கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தராக்கப்பட்டு கிறிஸ்துவின் சபையின் அங்கத்தினராக நீங்கள் மாறி இருக்கிறீங்க. நீங்கள் பக்தியில் தேறினவர்களாக இருக்கிற நீங்கள் நல்லா அறிஞ்சவர்கள் எப்படி இன்னொரு சுவிசேஷத்தை சபைக்குள்ளே அனுமதிச்சிங்க? அதை நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரதான் செய்யும், ஓனாய் ஒரு கூட்டம் வரதான் செய்யும், பிசாசானவன் சூழ்ச்சி பண்ண தான் செய்வான், சில பொல்லாத மனுஷர்கள் உள்ள நுழைய தான் செய்வாங்க. ஆனால் நீ எப்படி அதை அனுமதிச்ச? அதை எப்படி நீ ஏற்றுக்கிட்ட? சபையானது தவறான உபதேசங்களை ஏற்றுக்கொண்டதை நினைத்து தவறான மனிதர்களை, தவறான ஊழியக்காரனை, தவறான உபதேசத்தை சபையில் ஏற்றுக்கொண்டதை நினச்சி எனக்கு வருத்தமாக இருக்குது. அதை நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மாறிட்டீங்க, அதை எப்படி உள்ள விட்டீங்கன்னு சொல்லி அவர் வேதனையோடு எழுதுகிறார். இங்கே நீங்கள் நல்லா பாருங்கள், நான் உங்களுக்கு அடுத்த அந்த காரியத்தை விலைக்கு சொல்கிறேன். கிறிஸ்துவின் கிருபையினால் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இங்கே நான் உங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு அதிகமாக இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் மத்தேயு புஸ்தகம் 10வது அதிகாரமும் லூக்கா புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் அவரை பின்பற்றி நிறைய சீஷர்கள் வர்றாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி நிறைய கூட்டம் பின்னாடி வர்றாங்க. அப்போ இயேசுவை பின்பற்றி போகிறவங்களை பார்த்து இயேசுடைய சீஷர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு அவர்களுக்கு போதிக்கிறார், பரலோக ராஜ்யத்தை குறித்து போதிக்கிறார், பூமியிலே சமாதானம் பண்ணு அப்படின்னு சொல்லி போதிக்கிறாரு, பகைக்கிறவர்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார், அவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறார், தரித்திரர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்கிறார், இல்லாதவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாரு.
இப்படி பல காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. அதை கேட்டுக்கிட்டே பின்னாடி ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கிறாங்க. அவர் போகும் இடமெல்லாம் போகிறாங்க, எங்கே போனாலும் போகிறாங்க, உபதேசத்தை கேட்குறாங்க. ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாடி போகுது. அப்போ இவர்களை தான் கர்த்தர் அங்கே சீஷர்கள்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த சீஷர்கள் மத்தியில் இருந்து 12 பேரை அப்போஸ்தலராக பிரித்து எடுக்கிறார். நல்லா கேளுங்க, இங்கே சீஷர்கள் உருவாகிறாங்க. முதல்ல இந்த சீஷர்களுக்குள்ளே இருந்து அப்போஸ்தலர்களாக பிரித்து எடுக்கிறாங்க. அதாவது சபை உருவாகுது. அந்த சபையில் இருக்கிற மக்களுக்குள்ளே இருந்து, சபை விசுவாசிகளுக்குள்ளே இருந்து ஒரு குறிப்பிட்ட பேரை பிரித்து எடுக்கிறாங்க. அப்படி பிரித்து எடுத்து ஊழியத்துக்கு நியமிக்கிறாங்க. அங்கே நிறைய கூட்டங்கள் வந்திருந்தது. பல பேர் பின்பற்றி போகிறாங்க. இப்படி அதிகமான பேர் பின்பற்றி போனாலும் அதிலிருந்து கொஞ்சம் பேர் மாத்திரம் கர்த்தராகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்து இவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். இப்போ அப்போஸ்தலர்கள் சொல்லி இவர்களை அனுப்புகிறார் ஊழியத்துக்கு. அனுப்பப்பட்டவன் என் நாமத்து நிமித்தம் கிறிஸ்துவனுடைய ஊழியத்துக்காக, அவருடைய வேலைக்காக அனுப்பப்படுறவங்க. அப்படி அனுப்பப்படுறவங்களுக்கு அப்போஸ்தலர்கள். நீங்கள் மத்தேயு புஸ்தகம் 22:4 வாசிச்சு பாருங்கள். அங்கே ஒரு வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், சுவிசேஷம் நிறைய பேருக்கு சொல்லப்பட்டது. எத்தனை பேர் சுவிசேஷம் கேட்டாங்க, பின்தொடர்ந்து வந்தாங்க. ஆனால் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கொஞ்சம் பேர். நிறைய பேர் அழைக்கப்பட்டாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னும் மத்தேயு 9:37 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து, கூட்டம் நிறையா இருக்கிறாங்க, அவ்வளோ பேரையும் பார்த்து தான் சொல்கிறாரு, சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறாரு, வேலை நிறையா இருக்குதுப்பா, அறுவடை நிறையா இருக்குது, ஆட்கள் இல்லையே. இன்றைக்கும் பாருங்கள், வேலை நிறையா இருக்குது, பயிர்கள் வளர்ந்து நிற்குது, அறுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, அனுப்பப்படுறதுக்கான அப்போஸ்தலர்கள் இல்லை. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் உங்களுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்போ நான் சொல்ல போகிற காரியங்களுக்கு ஒத்து போகிறது போகிற இருந்தால் நீங்கள் என்னோட கூட ஃபோன் பண்ணி பேசுங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு காலத்தில் ஆரம்ப நாட்கள், அதாவது ஒரு 2000 வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட, தோமா அப்படிங்கிற ஒரு அப்போஸ்தலனாக இங்கே வந்தார் இந்தியாவுக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஊழியம் செஞ்சு, பல இடங்களில் ஊழியம் செஞ்சு, கடைசியில் இன்றைக்கி சென்னைங்கன்னு சொல்லப்படுற இடத்துல அவர் மரித்தார். அப்போ அன்னைக்கு அவர் நிறையா இங்கே ஊழியங்களை செஞ்சு சபைகளை கட்டி, 2000 வருஷம் முன்னாடி கிறிஸ்தவங்கிறது இங்கே வந்துட்டு. கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அது வரலாறு தெரியாமல் சில பேர் எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அது ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே கிறிஸ்தவங்கிறது இன்னைக்கு ரொம்ப பழமையான ஒன்று இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அப்போது இங்கே வந்து ஊழியம் செஞ்சு நிறைய மக்கள் ஆதாயம் பண்ணாங்க. அன்னைக்கு இன்னும் ஒரு சில சபைகளும் இருக்குது. உதாரணத்துக்கு சில பழைய ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சை இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் கடந்து போய் இன்னும் கொஞ்சம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிநாட்டிலேருந்து, ஐரோப்பாவிலேருந்து பல மிஷினரிகள் இங்கே வந்தாங்க. தோமாவுக்கு அப்புறம் ரொம்ப காலம் கழித்து ஐரோப்பாவிலேருந்து பல மிஷினரிகள் இங்கே வந்து ஊழியம் செய்ய வந்தாங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போனாங்க, உலகமெங்கிலும் போனாங்க. அதே போல் இங்கேயும் வந்தாங்க, நிறைய பேர் வந்து ஊழியம் செஞ்ச வந்தாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான ஊழியக்காரர்கள் எழும்பி இங்கேருந்து வெளியில் போக ஆரம்பித்தாங்க. கர்த்தர் இங்கே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து கட்டளையிட்டார். இங்கே ஒரு 40-50 வருஷம்னு வச்சுக்கலாம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரிஸ் ஊழியர்கள் வந்து இங்கே இருந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு போனாங்க. தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு போனாங்க. வேலைகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி, அறுப்பு மிகுதி அப்படின்னு சொல்லி ஓடினாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு பேர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து வட மாநில ஊழியத்துக்கு போகிறாங்க. நம்ம ஊரை விட்டு வெளியில் ஊழியத்துக்கு போகிறவங்க இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள். இங்கே வேதம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு சொல்கிறார் சீஷர்களை பார்த்து, அறுப்பு மிகுதி, வேலையால் கம்மியாக இருக்குது. அழைக்கிறாரு, அறுப்பு மிகுதியாக இருக்குதுப்பா, அறுவடைக்கு அறுக்கிறதுக்கு ஆட்கள் தேவை, வேலைக்கு ஆட்கள் தேவை, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. எத்தனை பேர்
இன்றைக்கி பல பேர் ஊழியத்துக்கு அழைப்பு வந்திருக்குன்னு நிறைய சொல்லுவாங்க. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார் என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு வருகிற ஒரே ஒரு கேள்வி, எல்லாரையுமே அவங்க ஊரில் அவங்க வீட்டிலே இருந்து தான் ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் சொல்லிட்டாரா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஊருக்கு ஒரு சர்ச்சு போதாதா? நல்லா நான் சொல்கிற காரியத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சுவிசேஷம் அறிவிக்கணும், இயேசுவை அறிவிக்கணும், கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஊருக்கு ஒரு சபை போதாதா? அப்போ ஒரே ஊருக்குள்ளே இன்னைக்கு எத்தனை சர்ச்சு? அப்போ ஏற்கனவே வேதத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காரியம், கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை அனுப்புவார். தீர்க்கதரிசிகளின் காலங்களையும் வாசிச்சு பாருங்கள். ஒரு ஊழியக்காரனை அனுப்புவார். அந்த ஊழியக்காரன் கர்த்தருடைய வேலையை போய் செய்வான். ஒருத்தர் தான் அனுப்புவார். அவன் காலத்துக்கு அப்புறம் இன்னொருத்தனை அனுப்புவார். அவன் போனதுக்கப்புறம் இன்னொருத்தனை அனுப்புவார். ஏற்கனவே ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்பி இருக்கும்போது திரும்ப இன்னொருத்தனை அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ முன்னாடி ஒருத்தன் போய் அங்கே ஊழியம் செய்ய போகிறன்னு போனானே, அவன் இப்போ சரியில்லையா? அப்போ அந்த சபை சரியில்லையா? அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே அந்த ஊரில் ஒரு சர்ச்சு இருக்குது. இன்னொரு மனுஷனை நீ போய் அந்த ஊரில் இன்னொரு சபையை ஆரம்பின்னு சொல்லி அனுப்புகிறாருன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற சபை அப்போ என்ன நிலைமையில் இருக்குது? அப்போ அது சரியில்லையா? அது ஏன் சரியில்லை? அப்போ என்ன காரணம்? இன்னொருவன் அங்கே உள்ளே வந்து ஆராதிக்கிற வர்றான், இன்னொரு சபை அங்கே ஆரம்பிக்க வர்றாங்க. சில பேர் இதை பல கோணங்களில் பேசுவாங்க. அது பாரம்பரிய சபை, இது ஆவிக்குரிய சபைன்னு. இன்றைக்கி இந்த ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிக்கொண்டு சில போதகர்கள் அவங்களுக்குள்ளே நான் வர்றேன். ஒரு பாஸ்டர் ஒரு ஊரில் வந்து ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சு வச்சுருக்கிறாருன்னு சொன்னால், எனக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு ஒரு சர்ச்சு போதும். ஒரு 5 கிலோமீட்டர் உன்னால் சர்ச்சுக்கு வர முடியாதா? ஒரு 4 கிலோமீட்டர் வர முடியாதா? தெருவுக்கு தெரு சர்ச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஊழியத்துக்கு வர்றவங்களையெல்லாம், நீ உங்கள் வீட்டில் சபையை நடத்து, நீ உங்கள் தெருவில் சபையை நடத்து. ஒரு தெருவுக்கு ஒரு பாஸ்டர், ஒரு ஊருக்கு 10 பாஸ்டர் வச்சுக்கோங்க. இப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாரா? இங்கே பிரச்சனை எங்கே இருக்குது? அழைப்பு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்கிற. அப்போ கர்த்தர் அழைப்பு கொடுத்தாருன்னா கர்த்தர்கிட்ட நீ கேட்டியா எங்கே போகணுன்னு? எத்தனை பேர் கர்த்தர்கிட்ட கேட்டு அழைப்பை பெற்றவங்க? எத்தனை பேர்? வந்தவங்க நிறையா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எத்தனை பேர்? அப்போ உங்கள் ஊரில் 4 சர்ச்சு இருக்குன்னா இந்த 4மே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னால், அப்போ 4மே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சர்ச்சு தானே. அப்போ இந்த சபையில் இருக்கவன் அந்த சபைக்கு போனால் என்ன தப்பு? அங்கே இருக்கவன் இங்கே வந்தால் என்ன தப்பு? ஏன் அங்கே குழப்பங்கள் வருது? ஏன் பிரச்சனைகள் வருது? அங்கே கர்த்தருடைய சபை தானே 4மே, கிறிஸ்துவின் சபை தானே 4மே. 4 சபை நடத்துகிற ஊழியனும் நீ கிறிஸ்துடைய ஊழியக்காரன் தானே, நீ வேலைக்காரன் தானே. அவருக்கு ஊழியக்காரர்கள் வேலைக்காரர்கள் தானே, முதலாளிகள் கிடையாது. சர்ச்சைக்கு நீ சொந்தக்காரன் இல்லையே, நீ வேலைக்கான கூலியாள் தானே. நீ வேலை செய்கிற வேலைக்கான கூலியை உனக்கு கொடுக்குறா, நீ சாப்பிட்டுட்டு போகிற. அப்போ வேலைக்காரன் கூலியாள். நீ என்ன சொல்கிற? ஒவ்வொருவரும் நான் தான் சரியாக இருக்கேன்னு சொல்கிற. அப்போ நீ சரியாக இருக்கேன்னா அப்போ அவன் சரியில்லைன்னு தானே அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க, இங்கே என்ன நடக்குது? இதில் சொல்லும்போது ஒரு காரியம் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இது இந்த காரியம் வேதத்தில் எழுதப்பட்ட காரியம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் முதல்ல புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக பேதுரு அப்படிங்கிறவனை, சீமோன் பேதுருவை தெரிந்து கொள்கிறார். ஒரு நாள் மத்தியான வேளையில் சீமோன் பேதுரு அவர் தங்கியிருக்கிற வீட்டில் படுத்திருக்கிறார். அப்படி படுத்திருக்கும்போது பேதுருவுக்கு பசியாக இருக்கிறதுனால சீமோன் எழும்பி அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபம் பண்ணுறாருன்னா பசிக்கும் போது தூங்கவும் முடியாத, பசிக்குது. சமையல் லேட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நேரம் ஆச்சோ என்னமோ. அவர் ஜெபிக்கிறார். அப்போ அவர் ஞான திருஷ்டியில் பார்க்குறார், ஒரு கூடை மேலேருந்து இறங்குது. அந்த கூடையில் அசுத்தமான மிருகங்கள் எல்லாம், பிராணிகள் பறவைகள் எல்லாம் இருக்குது, விலங்குகளும் பறவைகள் இருக்குது. ஒரு சத்தம் கேட்குது,
இந்த பிராணிகள் மிருகங்களை நீ அடித்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீ பசியாக இருக்க அடித்து சாப்பிடுன்னு. பேதுரு சொல்கிறாரு, நான் ஒரு யூதனாக இருக்க அசுத்தமானவைகள் சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு விளக்கப்பட்டிருக்குது. யூதர்கள் அசுத்த மிருகங்களை சாப்பிட மாட்டோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி இதை சாப்பிட்றது? ஏன்னா பழைய ஏற்பாட்டு முறை எப்படி இந்த பன்றி இன்னும் சில மிருகங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட மிருகங்களை நாங்கள் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறாரு. திரும்பவும் அந்த கூடை இறங்கி வருது, இதை அடித்து சாப்பிடுன்னு சொல்லுது. பேதுரு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ ஒரு சத்தம் கேட்குது, கர்த்தராகிய கர்த்தர் பரிசுத்தமாக்குனது, அவர் பரிசுத்தம் ஆக்கிட்டார், இதெல்லாம் நீ அசுத்தம்னு சொல்லாதேன்னு சொல்லி சத்தம் கேட்குது. இப்படி பார்த்து கொண்டு இருக்க அங்கே தூரத்துலேருந்து கொர்நேலியன்கிற ஒரு மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற உண்மையான ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் நீதி நியாயங்கள் படி நடக்கிற மனுஷன், ஆனால் இயேசுவை குறித்து அறியாத மனுஷன். ஏழைகளுக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறவங்க, தரித்திரர்களை தாங்குகிறவன், இன்னும் சபைகளுக்கு உதவி செய்கிறவங்க, கர்த்தருக்கு உதவி செய்கிறவங்க, நல்ல மனுஷன். தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக நீதியாய் நடந்து கொள்கிற மனுஷன், தேவனை தொழுது கொள்ளுகிற மனுஷன், ஆராதிக்கிற மனுஷன். ஆனால் இயேசுவை பற்றி மட்டும் தெரியாதவருக்கு. அப்போ அந்த மனுஷனுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் அங்கே தூதனை அனுப்பி பேசுகிறாரு, நீ எனக்கு முன்பதாக நீதிமானாய் காணப்படுற, நீ என்ன நீயும் உன் குடும்பமாக சேர்ந்து என்னை தேடுறீங்க, என்னை ஆராதிக்கிறீங்க, எனக்கு உண்மையாக இருக்க, ஏழைகளுக்கெல்லாம் இறங்குத. அப்போ இப்படிப்பட்ட நீ நித்திய ராஜ்யத்துக்குள்ளே வரணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும், நீ அடுத்த கட்டத்துக்கு நீ போகணும், இந்த நிலையிலிருந்து ஆவிக்குரிய நிலைக்கு நீ மாறணும். அப்போ உனக்கு நான் இதை பற்றி வழி நடத்துறதுக்கு ஒரு ஆளை அனுப்புகிறேன்னு சொல்லி அங்கே பேதுருவை குறித்து பேசுகிறாரு. பேதுருக்கிட்ட 2 ஆள் அனுப்ப சொல்கிறாரு. அவர் கொர்நேலியும் 2 ஆள் அனுப்பி விடுறார். இதே நேரத்தில் அங்கே 2 பேர் தேடி வந்திருக்கும்போது பேதுருவும் அங்கே ஒரு தரிசனம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ பேதுரு தரிசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 2 பேர் வந்து நிற்கிறாங்க பேதுருவை தேடி. பேதுரு என்னென்னு கேட்டால் இப்படி சொல்கிறாங்க, கொர்நேலி எங்களை அனுப்பியிருக்கிறாரு உங்களை அழைச்சிட்டு வர சொல்லின்னு. இப்போ பேதுருவுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறாரு, நீ அவங்க கூட போ, நான் அனுப்பின ஆட்கள் தான் சொல்கிறாரு. இவரும் போகிறார் கொர்நேலி வீட்டுக்கு. கொர்நேலி வீட்டுக்கு போனால் அவர் வந்து ஒரு யூதன் கிடையாது, இட்டாலியன். அவர் ஒரு இட்டாலியனாக இருக்கிறாரு, யூதர்கள் மார்க்கத்தை சேர்ந்தது கிடையாது. அது வரைக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றவங்க யாருன்னா யூதர்கள் தான். அது வரைக்கும் இயேசுவை பின்பற்றினவங்க யாருன்னா யூதர்கள் தான். இயேசுவுக்கு சீஷர்களாகவும் அப்போஸ்தலராக இருக்காங்க. யூதர்களை தவிர வெளியால் யாரும் ஊழியக்காரனாகவும் மாறலை, யாரும் விசுவாசியும் மாறலை. புறஜாதி, வேற ஒரு ஜாதி, வேற ஒரு இனம், வேற ஒரு மக்கள், வேற கூட்டம், அந்த கூட்டத்து மத்தியில் அனுப்புகிறாரு. பேதுருவும் போகிறார். போய் இயேசுவை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே பரிசுத்தாவி அபிஷேகம் அவருக்கு பண்ணப்பட்டது. அப்போ இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் முதல்ல பேதுருக்கிட்ட தான் புறஜாதிக்கு போக சொல்லி கட்டளை கொடுக்குறாரு. நானே இப்போ அவங்கள சுத்தமாக்குறேன், புறஜாதியார நான் பரிசுத்தமாக்குறேன், நீ போன்னு சொல்கிறாரு. ஆனால் வேதம் சொல்லுது, சரித்திரம் சொல்லுது, வேத சரித்திரம். இன்னைக்கு பல சரித்திரங்கள் என்னெல்லாமோ சொல்கிறாங்க, நாம் வேதத்தை மட்டும் பார்ப்போம். வேதம் சொல்லுது, வேத சரித்திரத்தை நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு அந்த சம்பவத்துக்கு அப்புறமா புறஜாதியார்கிட்ட சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு போகலை. அவர் எருசலேமிலே உட்கார்ந்துட்டார் பேதுரு. அவர் போகாததுனால கர்த்தராகிய ஆண்டவர் அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறமா தான் சவுல் அப்படிங்கிற பவுலை கர்த்தர் அழைக்கிறாரு. இப்போ இந்த சவுலா இருக்கிறவர்கிட்ட போய் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா கவனிங்க, முதல்ல யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு? பேதுருவை. பேதுரு போகாததுனால இப்போ யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு? சவுலை. இந்த சவுலை பவுலாய் மாத்துறாரு. இப்போ இவர் எங்கே போகிறாரு? பேதுருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பேதுரு செய்யாதுன்னா இப்போ அந்த வேலை யார் கைக்கு வருது? பவுல் கைக்கில் வருது. இப்போ பவுல் புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிறாரு. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் வேலையை ஒழுங்காக செய்யலை அப்படின்னா தானே இன்னொருத்தனை அனுப்புவார். அப்போ அங்கே இருக்கிற ஒரு சபை சரியில்லை அப்படின்னா தானே இன்னொரு சபை அந்த இடத்துல உருவாகும். இன்னொரு ஊழியக்காரன் அனுப்பி நீ போய் அங்கே நீ எனக்கான மக்களை ஆயத்தப்படுத்துன்னு சொல்லுவார். அப்போ ஒரு இடத்துல இன்னொன்று வருது. ஏற்கனவே ஒரு சர்ச் இருக்கும்போது இன்னொரு சர்ச் உருவாகிற, அந்த சர்ச் சரி கிடையாது, அது கிறிஸ்துவுடையது இல்லை அப்படிங்கிறதுனால தான் இன்னொருத்தனை எழுப்புறாரு. இன்னும் வேதத்தில் நிறைய பார்க்கலாம். சவுலுங்கிற ஒருத்தன் தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் தேவன் விரும்பாத செய்யும்போது, தேவன் வெறுக்கிறதை செய்யும் போது, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி இலங்கும் போது தான் தாவீதுங்கிற ஒருத்தனை அனுப்புறாரு. தாவீதுங்கிற ஒருத்தனை எழுப்பி கொண்டு வரார். அங்கே ஏலியனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்னதாக அருவருப்பான காரியங்களை செஞ்சதுனால தான் அவங்க இடத்துல அவங்களையெல்லாம் தூக்கிட்டு சாமுவேலை வைக்கிறார்.
அப்போ வேதாகமத்தை நல்லா நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஒருவன் ஒரு ஊழியக்காரனோ ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு சபையோ அங்கே இருக்குன்னா அதே இடத்துல 4 சபைகள் 4 ஊழியக்காரங்க வந்து ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதே இடத்துல அதே ஊரில் வந்து செய்கிறாங்க அப்படின்னா அப்போ அங்கே என்ன நடக்குது? அங்கே 4 பேரையுமே கர்த்தர் தான் அனுப்பி வச்சிருக்கிறாரா? அப்படி 4 பேருமே கர்த்தர் அனுப்பினாருன்னு சொன்னால் அப்போ முதல் 3 பேர் என்ன நிலையில் இருக்கிறாங்க, என்ன நிலையில் இன்றைக்கி இருக்குது? அப்போ அது தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? அதை நல்லா யோசிச்சு பாருங்கள். இங்கே ஒரு கேள்விக்குறி வருது. இப்போ எனக்குள்ளே வர கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஊழியத்துக்கு ஒரு அத்தனை பேருமே அவங்க ஊர்லேயே அவங்க வீட்டிலேயே சர்ச்சை ஆரம்பிச்சுட்டு உட்காந்துக்கிட்டுறாங்களே. ஆண்டவர் யாருமே வட மாநிலங்களுக்கு இன்னைக்கு அனுப்புறது இல்லையா? வட மாநிலங்களுக்கு என்னை போல ஒரு சிலர் வர்றாங்க ஊழியத்துக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எண்ணிக்கையில் மிக குறைவு. இன்றைய காலத்தில் எண்ணிக்கையில் ரொம்ப குறைவு. அன்னைக்கு வட மாநில ஊழியத்தை தாங்கினாங்க நிறைய பேர். இன்னைக்கு வட மாநில ஊழியர்களை தாங்கிறது குறைவு. உங்கள் சர்ச்சில் இந்த நிகழ்ச்சி இந்த செய்தியை பார்க்குற நீங்கள் உங்கள் சபையில் சின்னதோ பெருசோ வட மாநில மிஷினரி எத்தனை மிஷினரி தாங்குறீங்க? இன்றைக்கி ஒரு மிஷினரி இப்போ இன்றைக்கி என் கூட இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் என் கூட இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு 6000 ரூபா ஆகுது. 6000 செலவு பண்ணுறோம். குறைஞ்சபட்சம் ஒரு ஃபேமிலி ரன் பண்ண உங்களுக்கே தெரியும். ஒரு குடும்பத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு என்ன செலவாகும்னு. குறைஞ்சபட்சம் ஒரு 6000 ரூபான்னு வைங்க. உங்கள் சபை ஒரு 6000 ரூபாயாவது ஒரு மிஷினரிக்கு அனுப்புதா? ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி? நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன் மிஷினரி ஊழியங்களை அவ்வளோ தாங்குனாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு சபையும் தனக்கான எல்லையை தன்னை தான் விரிவுபடுத்துது, தன்னை பெருசாக்கிக்கிட்டே போகுது. தனக்கான மேடைகள், கோபுரங்கள், வண்ண வண்ண விளக்குகளும் அலங்காரங்களும் தனக்கான இடத்தை எல்லைகளை விரிவுபடுத்திக்கிட்டே போகிறாங்க ஒவ்வொருத்தரும். ஆனால் அங்கே அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வேதம் இங்கே சொல்லுது அறுப்பு மிகுதியாக இருக்குது. அங்கே நிறைய மக்கள் இருக்கிறாங்க. எண்ணிக்கைக்கு அடங்காத கடற்கரை மணலை போல இருக்கிறாங்க. இப்ப அங்கெல்லாம் யாரு போவா? கர்த்தராகி ஆண்டவர் இன்னைக்கும் அழைக்கிறாரு. ஆனா உங்க காதுல அந்த சத்தம் விழல. நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன், ஊழிய அழைப்பு எனக்கு வந்திருக்குது, என்னை தெரிந்தெடுத்துருக்கான்னு சொன்ன நீ, நான் எங்கே போகணுன்னு அவர்கிட்ட எவ்வளோ நாள் உட்காந்து கேட்டேன்? எத்தனை நாள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்திருப்பேன்? ஒரு பையை தூக்கிக்கிட்டு இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது. நான் நிறைய பேரை பார்க்குறேன், பல பேரை பார்க்குறேன். இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பேக்கை தூக்கிக்கிட்டு இங்கேன்னு ஒரே ஓட்டம். வட மாநில ஓடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது, அங்கே வரலாமே ஓடுறதுக்கு. ஏன் உங்களுக்கு அங்கெல்லாம் வரணும்னு கர்த்தர் பேசலையா? இல்லை அவர் பேசுகிறது உங்கள் காதில் விழலையா? செவிடனை போல் இருக்கிறீங்களா? இல்லை ஒருவேளை நீங்கள் பயப்படுறீங்களா? யோனாவை போல் அங்கே வர்றதுக்கு வந்தால் எங்களை அடித்து கொண்டுருவாங்கன்னு பயப்படுறீங்களா? இன்றைக்கி பல பேருக்கு பயமும் இருக்குது, அதுவும் உண்மைதான், ஒத்துக்கொள்ள தான் வேணும். நான் இன்றைக்கி ஒரு சில ஊழியக்காரங்களை கூப்பிடுவேன். ஐயா எங்கள் கிட்ட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மூத்த ஊழியக்காரர்களையும் கூப்பிட்ருக்கேன், இருக்கிறாங்க. ஒரு நாள் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு 2 நாள் ஒரு ஆலோசனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உங்களுடைய அனுபவங்கள் அவங்களுக்கு நல்லா இருக்குமேன்னு கூப்பிட்டா, தம்பி எதுக்கு தேவையில்லாமல் நான் சிக்கலில் வந்து மாட்டணும்? யோசிச்சு பாருங்கள். இங்கே நல்லா சுகமாக இருக்கும், நல்லா சொகுசாக இருக்குது. இங்கே ஒரு குறையும் இல்லை. 10 குடும்பம் வந்துச்சுன்னு சொன்னால் 10 பேர் தசமபாகம் கொடுத்தாங்கன்னா போதும், வண்டி ஓடிடும். அங்கே தசமபாகம் கிடையாது, காணிக்கையும் கிடையாது, நம்ம தான் அவனுக்கு கொடுக்கணும். அந்த நிலைமையில் தான் அவங்க இருக்கிறாங்க. அங்கே இது போதாதுன்னு கூட்டு நடத்த போய் அங்கே உயிரை வேற பணைய வச்சு ஏன் ஒளி செய்யணும்? எப்போ எவனை தூக்கிட்டு போவான்னு தெரியல. நாங்கள் சும்மா வீட்டுக்குள்ளே ஜெபம் நடத்தாமல் சும்மா இருந்தாலே மதமாட்டம் வந்திருக்கான்னு படிச்சுட்டு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே சும்மா இருந்தாலே வந்து தூக்கிட்டு போகிறான், ஒன்றும் பண்ண முடியல அங்கே. அப்போ இங்கே இருக்கிற ஊழியக்காரங்க பல பேர் பயப்படுறாங்க. நீ எதுக்குப்பா தேவையில்லாத சிக்கலில் எங்களை இழுத்து விடுத? நாங்கள் வாங்க கூட அங்கே வந்து தேவையில்லாமல் எங்களை அவன் பிடிச்சிட்டு போய் உள்ளே போட்டு, அப்போ எங்கள் நிலைமை என்ன ஆகும்? பயந்து போய் வரமாட்டேங்கிறாங்க, சும்மா பார்க்குறது கூட வரமாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் எனக்கு சிரிக்கவா வேதனைப்படவான்னு தெரியல. சரி நீ வர வேண்டாம்,
இந்த வட மாநில ஊழியர்களுக்கு அங்கே மத்தியில் நீ ஊழியம் செய்ய வர வேண்டாம், தாங்கையாவது செய்யலாம்ல ஊழியத்தை. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள், நான் மன வேதனையோடு சொல்கிறேன், மிகுந்த வேதனையோடு சொல்கிறேன். நான் சிறு வயதில் பார்த்தது போல் இன்றைக்கு சபைகள் இல்லை. எனக்கு 40 வயசு தாண்டுது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சபையில் பார்த்தப்போ வடமாநில ஊழியத்துக்காக சபைகள் எவ்வளவு தாங்கிச்சோ, இன்றைக்கி அதில் 1% கூட இருக்குதான்னு தெரியல. இன்றைக்கி அவங்க தங்களையே கட்டிக்கிடுறாங்க. தங்களையே பெருசாக கட்டணும், தங்களையே மகிமைப்படுத்தணும், தங்களுடைய சர்ச்சை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, வேதம் சொல்லுது 2 பேர் 3 பேர் கூடி இருந்தால் தான் அதுக்கு பேர் சபை. கட்டடம் சபை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இதை பார்க்குறவங்க. நீங்கள் கட்டியிருக்கிற கட்டடம் சர்ச்சு கிடையாது. நீங்கள் கட்டியிருக்கிற கல்லோ மண்ணோ இரும்பு சிமெண்ட்டு, நீங்கள் வச்சிருக்கிற மார்பிள்ஸு டைல்ஸு இதெல்லாம் போட்டிருக்க இது சர்ச்சு கிடையாது. அது உள்ளே இருக்கிறாங்களே விசுவாசி 4 பேர் 5 பேர் கூடி இருக்கிறானே, அவன்தான் சபை, அவன்தான் சர்ச்சு. நீங்கள் அங்கே அதை விட்டுட்டு இந்த கல்லுக்கும் செங்கலுக்கும் இந்த சிமெண்ட்டுக்கும் மண்ணுக்கும் செலவு பண்ணி நிறையா ஆடம்பரம் நிறைய பண்ணுறாங்க. நான் இப்போ அதுக்குள்ளே அதிகமாக போக விரும்பலை. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, அங்கே நிறைய தேவைகள் இருக்குது, வேலையால் நிறைய தேவை இருக்குது, அங்கே நிறைய அழைப்புகள் இருக்குது. நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவனாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை அந்த எண்ணம் வர்றவனாக இருக்கலாம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இவர் சொல்கிறது உண்மைதானே, வேதத்தில் அப்படி தானே எழுதியிருக்குது, எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். இங்கே விருப்பம் இருந்தால் வரலாம், ஊழியம் செய்யலாம். ஸ்தேவான்கிற ஒரு மனுஷன் நினச்சி பாருங்கள், முதல் முறையாக சின்ன வயசு இரத்த சாட்சியாக மறித்தான். சின்ன வயசு, இளம் வாலிபன், ஒரு 19-20 வயசுக்குள்ளே இருக்குமா சாகும்போது. இன்றைக்கி எத்தனை பேர் துணிஞ்சு வர்றீங்க ஊழியத்துக்கு? பயம். வடக்க ஊழியத்துக்கு போனால் எங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. போட்டுமே, ஜெயிலுக்கு போனால் போங்க. தேவ மகிமைக்காக தானே போகிறீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த மாட்டாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? பவுலை போல பாடுகள் பட்டவர்கள்ங்கிற பேர் அதில் லிஸ்ட்டில் உங்கள் பேரும் வராதா? ஏன் பயப்படுறீங்க? இப்போ நாங்கள் அங்கே ஊழியம் செய்கிறோம் அந்த இடத்துல. சரி, நீங்கள் வரலை அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் ஊழியத்தை தாங்கையாவது செய்யலாமே. என்னால் முடிஞ்சது. உங்களுடைய சபைகளில் ஒருவேளை நீங்கள் பேசலாம், இப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் தாங்குவோன்னு சொல்லி பேசலாம். ஒரு சபை குறைஞ்சது சின்ன சபையாக இருந்தால் நீங்கள் ஒரு குடும்பத்தை ஒரு மிஷினரி குடும்பத்தை தாங்கலாம். ஒரு 6000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு. சின்ன சபையாக இருந்தால். பெரிய சபையாக இருந்தால் அது உங்கள் சௌகரியத்தை போல், அது உங்களுடைய விருப்பம். உங்களால் வர முடியலன்னா அதையாவது செய்யலாமே. ஏன் அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வரலை? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுது, அறுப்பு அதிகமாக இருக்குது. அங்கே வேலையால் வேணும். அங்கே வேலை செய்யணும் அப்படின்னாலும் வேலை செய்கிறவனும் சாப்பிட்டா தான் வேலை செய்ய முடியும். அங்கே ஆடம்பரம் இல்லை. அவன் சாப்பிட்டா அவன் ஓடி வேலை செய்வான். குறைஞ்சபட்சம் அதையாவது செய்யலாமே. இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் ஒரு வேளை இன்றைக்கு உங்களோட பேசி இருப்பார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து என்ன பண்ணலான்னு நான் உங்களோட கூட தொலைபேசியில் பேசுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த நிகழ்ச்சி பார்த்து உங்களுடைய பிள்ளைகளோட இருதயத்திலே நீங்கள் பேசுங்க. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. நிகழ்ச்சியை பார்த்த பிள்ளைகளிடத்தில் யாரை நீங்கள் ஏவுவீங்களோ அவங்களை ஊழியத்துக்காகவும், கொடுக்கிறதுக்கான பிள்ளைகளுக்குள்ள இருதயத்தையும், ஜெபிக்கிறதுக்கான பிள்ளைகள் அவர்களுடைய இருதயத்தையும் நீங்கள் ஏவுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஊழியத்துக்கு செய்கிறவங்க, ஊழியத்துக்கு வர்றவங்க, ஊழியத்துக்கு கொடுக்குறவங்க, ஊழியத்துக்கு ஜெபிக்கிறவங்க, நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.